السلام عليكم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய 11வது நோன்பிற்காக இரவு தொழுகையை தொழுதுவிட்டு இந்த சிறிய பயானை கேட்க அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமாகவும் உண்டாவதாக. இன்ஷா அல்லாஹ், இந்த 5 நாளில் தொடர்ச்சியாக மார்க்கம் கூறும் மனிதனின் மரண சிந்தனையிலிருந்து மறுமை நாள் வரை மார்க்கம் மனிதனை எப்படி இருக்க சொல்கிறது, எப்படி இருக்கிறான் மனிதன் என்பதை பற்றி நேரம் அனுமதிக்கின்ற வரை இன்ஷா அல்லாஹ் செய்திகளை பகிர்ந்து கொள்வோம். இதோடு கூடிய ஒரு முக்கிய தகவல், இன்ஷா அல்லாஹ் இந்த தொடர் 5 நாட்களில் இன்று நான் பேசுகின்ற இந்த பேச்சில் நாளை பயான் முடிந்தவுடன் ஆண்களுக்கு ஒரு கேள்வியும் பெண்களுக்கு ஒரு கேள்வியும் கேட்கப்படும். அதற்குரிய பரிசுகளை நாம் தருவோம். உடனே நம்ம கொடுத்துருவோம், இன்ஸ்டன்டா கொடுத்துருவோம். பெரிய விலை உள்ள மதிப்பு நினைச்சாதீங்க. நம்மளுடைய தகுதிக்குள்ளது நம்ம வாங்கிட்டு வருவோம். அதை உங்களுக்கு ஒன்று, ஆண்களுக்கு ஒன்று, பெண்களுக்கு ஒன்று. இது யாருடைய அறிவுத்திறனை சோதிப்பதற்கல்ல, ஒரு ஆர்வமூட்டும் என்ற ஒரு செயலாகத்தான். இன்ஷா அல்லாஹ் சப்ஜெக்டுக்கு வருவோம். இந்த தலைப்பை எடுப்பதற்குள்ள ஒரு முக்கிய காரணம் என்ன தெரியுங்களா? நாம் முஸ்லிம்களுக்கு அதிகமாக மரணத்தை பற்றி எடுத்துரைக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. மரணத்தை அடிக்கடி நினைவூட்டுங்கள். ஏனால் மரணம் என்பது ஒன்று வரும் பொழுது எல்லோருக்கும் ஒரு பயம் வரும். அதனால்தான் ரசூலுல்லாஹ் தூங்க போறதுக்கு முந்தி கூட உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த துவா என்ன? அல்லாஹும்ம பிஸ்மிக வமூத்து. சரியா? ஏன்? அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? இறைவா, உனது பெயரால் நான் மரணிக்கிறேன், உன் பெயரில் உயிர்ப்பித்து நான் எழுவேன். எப்ப? தூங்குறதுக்கு முன்னாலேயும் அந்த மரணத்தை நினைவோடு கூடித்தான் இறைவன் உறங்க சொல்கிறான். ரசூலுல்லாஹ் இது சொல்றாங்க. சரி, காலையில எந்திரிக்கிறீங்கல்ல, எந்திரிச்சோன்னு ஓதுற துவா என்ன? மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். குழந்தைகள் வந்து சொல்றீங்க. ஜஸாக்கல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே. எங்களை இறக்க செய்த பின்னர் எனக்கு உயிரை ஊட்டினாய். அப்பவும் எதை நினைக்கிறோம்? மரணத்தை தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்கும் பொழுதும் அதைத்தான் சொல்றாங்க, எந்திரிக்கும் பொழுதும் மரணத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்பதுதான். பொதுவா நம்ம எல்லாருக்குமே 2 மௌத்து. ஒன்று இரவில் தூங்கும் பொழுது
நீங்க மூத்தா போயிடுவீங்க. யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களுக்கு கொடுத்து எழுப்புவான். இல்லைன்னா பாக்கி உள்ளவர்களை அவர்கள் கையில் எடுத்துவான், அவங்க மூத்தா போயிடுவாங்க. அப்ப எல்லோருக்குமே 2 மௌத் உண்டு. ஒன்று நிரந்தரம், ஒன்று தினமும் உறக்கட்டு. ஆனா பல பேர்கிட்ட இத பெரும்பாலும் இஸ்லாம் அல்லாதவர்கள் தான் மௌத்தை பத்தி பேசினாவே பயப்படுவாங்க. இது நம்மகிட்ட முஸ்லிம்கள்ட்டையும் சிலர்கிட்ட இருக்கு. பேசினாவே வீட்டில் சொல்லுவாங்க, துக்கிரித்தனமா பேசாத. ஏனென்றால் அந்த மௌத்தை பத்தி பேசினாவே அது ஒரு நல்ல நேரம் இல்லை என்பதாக நினைக்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுதுங்களா, அப்படி நீங்க இருந்தீங்கன்னா உங்களிடத்தில் ஈமானிய குறைபாடு இருப்பதாக சொல்கிறது. அப்ப மௌத்தை எப்பொழுதும் நாம் நினைவு கொள்ள வேண்டும். என்னைக்கு நம்ம மௌத்தா போயிடுவோங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அக்திரு திக்ர ஹாதிஹி மில்லத்தில் மௌத். இன்பத்தை நொறுக்கும் மௌத்தை பற்றி அதிகம் நினையுங்கள். ஏன் இதை சொல்றாங்கன்னா, சாதாரண நம்ம ஒரு வெளிநாட்டுக்கு போறோம், பெரும்பாலும் அல்லாஹ் நமக்குள்ளே பொருளாதாரத்தை இந்த காலத்துல முஸ்லிம்ஸ் வெளிநாட்டுக்கு தான் போறோம். போகின்ற நாம் போறதுக்கு முன்னால 1000 சொல்லுவோம் வீட்டுக்கு. நான் போனதுக்கு அப்புறம் இது வரும், இந்த கடன் வரும், அது வரும், இவர்கள் வருவார்கள், அவர்கள் வருவார்கள், இந்த மாதிரி இருந்துக்க, இந்த மாதிரி வாழ்ந்துக்க, எல்லாம் நம்ம சொல்றோம். மௌத் என்பது ஊர்ஜிதம், எல்லாருக்கும் கண்டிப்பா இருக்கும். எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நம்ம யாருக்காச்சும் வசியத்து பண்ணிருக்கோமா? அப்படி குடும்பத்துல சொல்லிட்டு போயிருக்கோமா? போகமாட்டோம். நமக்கு எல்லோருக்கும் தெரியும் நமக்கு மௌத் வந்துடும். ஆனா ஒரு பயணம் போவதற்கு முன்பு அல்லது ஒரு இடத்திற்கு போவதற்கு முன்பு மௌத் வந்தா என்ன செய்வோம் என்ற வசியத்தை நாம் எல்லாம் யாரும் சொல்ல மாட்டோம். ஆனா அதை விட்டுட்டு பாக்கி எல்லாம் சொல்லுவோம். மௌத்தா போற மாதிரி ஒரு நில உடம்பு சரியில்லாம வந்தா கூட இந்த பணத்தை அப்படி சொல்லு, சொத்தை இப்படி பிரிச்சு கொடுங்க, இதை இவர்களுக்கு வைத்துக் கொள்ளுங்கள், அதை தேவைப்படாது. நீங்க மௌத்தா போனதுக்கு அப்புறம் எதுவுமே உங்களுக்கு தெரிய போறது இல்லை. அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மௌத்தா போறதுக்கு அப்புறம் கவலைப்பட வேண்டியது ஆகிறதுக்கு. அதற்கு நாம் என்ன செய்திருக்கோம் என்று நம்ம நினைக்க மாட்டோம். அதுக்கு தேவையில்லாத கம்பி கட்டுறதுதான் எல்லாம் நம்ம குடும்பத்தில் எல்லாத்தையும் சொல்லுவோம். நான் போனதுக்கு அப்புறம் அந்த சொத்தை இங்கே கொடு, என் பிள்ளை அவன் கவனிச்சான், இவன் கவனிக்கல. இது போல உள்ள நிறைய காரியங்களை, தேவையில்லாத காரியங்களை நாம் அதிகமாக செய்வோம். ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், நேரம் குறிக்கப்பட்ட அன்று உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் மலக்குல் மௌத் வந்து உங்க ரூஹை எடுத்துட்டு போயிடுவார். அந்த ரூஹை எடுக்க போவது எப்படி, நம்மளுடைய சக்கராத்துடைய நிலை என்ன, இதை பற்றி ஒன்றையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டுவதுதான். எல்லாருக்கும் தனித்தனி மலக்கு, ஒரு மலக்கு அல்ல. இஸ்ராயேல் என்பது தவிர எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த இதுக்கு நம்ம போகலாம். ஆனால் ஒவ்வொருவருக்கும் இந்த சக்கராத் என்ற ஒரு நிலையை நம்ம கடந்து தான் போகணும். சக்கராத்துங்கிற உள்ள ஒரிஜினல் அர்த்தம் என்ன அப்படின்னா, அது ஒரு போதை. போதைங்கிறத விட ஒரு பயம், அப்படியாப்பட்ட ஒரு பயம். அது இந்த சக்கராத் வரும்பொழுது நம்மளுடைய ஆன்மா எவ்வளவு, அந்த உடம்பு எவ்வளவு கஷ்டப்படுங்கிறத ரசூலா சொல்றாங்க. ரசூல்லா இருக்காங்கல்ல, ரசூல்லாவுடைய சக்கராத்து கழிஞ்சில, ரசூல்லா சக்கராத்து கழிஞ்சுதான் மூத்த போனாங்க. ரசூல்லா சக்கராத்துல ஒரு பாத்திரத்தை தண்ணி கொண்டு வர சொல்றாங்க. கொண்டு வந்து இந்த 2 கையை நினைச்சு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்னு முகத்துல தடவிக்கிறாங்க. தடவிக்கிட்டு சொல்றாங்க, இன்னலில் மௌத்தில் சக்கராத், மரணத்துல வேதனை இருக்கிறது. சொல்றது யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தில் ஒரு மனிதருக்குத்தான் சொர்க்கம் என்று ஒன்று இருந்தால் ரசூலுல்லாஹ்க்கு மாத்திரம்தான். அவங்களுக்கே அந்த சக்கராத்துடைய வேதனை இருக்காது. நம்மளுடைய நிலைமை என்பதை பார்த்துங்க. அதே மாதிரி நம்மளுடைய சக்கராத்துல ஒவ்வொரு மனிதனின் உடல் உறுப்பு இருக்குல்ல, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கா நாம் வாழ்க்கையில் நாம் எல்லாம் இதை கடந்துதான் போவோம். இது கற்பனை கதைகள் அல்ல. அதுக்கு தான் உங்களுக்கு சொல்ல வர்றேன். ஒவ்வொரு மனிதனும் அந்த சக்கராத்துல என்ன செய்யணும்னா, நீங்க நிறைய பேரை பார்த்திருப்பீங்க, மூத்துக்கு பக்கத்தில் இருந்தது இந்த பார்வைகளை கண்ணு ரெண்டும் அது உருளும்.
இங்கே 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 தேடும். ஏன் தெரியுங்களா? அவர் மலக்கை பார்த்துட்டான்னு அர்த்தம். மலக்குள் மௌத்தை பார்த்துட்டான்னு அர்த்தம். மனிதர்கள் பூமியில மலக்க பார்க்க முடியாது. மலக்க பார்த்துட்டீங்கன்னா நீங்க பூமிக்கு திரும்ப முடியாது. அந்த கண்கள் பார்த்தவுடன் கண்கள் உருளும், கையில உள்ள முடியெல்லாம் சிலிர்க்கும். சக்கராத்துல் ஹால் பாருங்க, கை கால்கள் ஒன்றோடு என்று பிணைக்கும். அப்படின்னு அர்த்தம் என்ன? மையத்து கிடக்கிற காலுபடி பின்னிக்குன்னு நினைக்காதீங்க. உங்களுடைய நிலை அப்படி இருக்கும். அந்த ஜனாசாவுடைய நிலை அப்படி இருக்கும் சொல்றாங்க. அது கை காலை பின்னிக் கொள்ளுக்கும். இதயம் இருக்குல்ல, ஹார்ட், அது நீரில் சுடு தண்ணியில வர பபுள் இருக்குன்னா அந்த சவுண்டு அடிக்கும். அவ்வளவு ஹார்ட் பீட் அதிகமா இருக்கும். இது போல ஒரு நிலை வரும். அந்த நிலையில வேற ஒரு கஷ்டம் என்ன தெரியுமில? அந்த சக்கராத்துடைய நிலைமையில உலகமும் தெரியும். அங்க பக்கத்தில் நிற்கிற எல்லாரையும் நீங்க பாப்பீங்க, மனைவி குழந்தைகள் எல்லாரையும் பார்ப்பீங்க. மறுமையும் தெரியும். மறுமையில் என்ன? மலக்குமார்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிற மாணவர்களையும் நீங்கள் பார்ப்பீர்கள். ரெண்டும் தெரிகின்ற ஒரே ஒரு இடம் அந்த சக்கராத்துடைய இடம். பார்த்துட்டு பக்கத்துல நமக்காக நம்முடைய மனைவி பக்கத்துல நிற்பாங்க. நான் போயிட்டு வரேன்னு உங்களால் சொல்ல முடியாது. நிலைமையை பார்த்தீங்க சக்கராத்துடைய ஹால்ல. இதை நிறைய பேர் நீங்க கடந்து வந்திருப்பீங்க. அவங்கள்ட்ட போயிட்டு வரேன்னு சொல்ல முடியாது. எனது மூத்த மகன் பக்கத்துல இருப்பான். நான் போனதுக்கு அப்புறம் என்னுடைய பொறுப்பை யாரிடம் கொடுப்பேன்? அவன்கிட்ட நீ இந்த பொறுப்பை எடுத்துக்க சொல்ல முடியாது. என்னுடைய பேர குழந்தைகள், ஏன்னா உலகத்துல மிக பிரியமான ஒன்று பேர குழந்தைகள் தான். பக்கத்துல நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, ஆனால் அது நிற்கும், அதை நம்ம பார்ப்போம். ஆனால் மறுமையும் தெரியும். அந்த நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ரொம்ப பேருக்கு பாத்தீங்கன்னா மூத்தாவுக்கு மேல கண்ணிலிருந்து கண்ணீர் வடியும், அவரால் பேச முடியாது. நீங்கள் கையாயும் வாயும் அசையவே அசையாது. இன்னும் சொல்ல போனா அந்த நேரத்துல கலிமாவே உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அதுல சொல்றாங்க, அந்த நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, இது ரொம்ப கஷ்டமான காரியம். மன் அஹப்ப லிக்காஹ அல்லாஹ் அஹப்பல்லாஹு லிக்க. அந்த நேரத்துல அல்லாஹ்வை நேசிக்கணும்னு சொல்றாங்க. எந்த நேரத்துல? இவ்வளவு கஷ்டம் உள்ள நம்மளுடைய நேரத்துல நிக்கணும். ஆனா பெரும்பாலும் நமக்கு அந்த சிந்தனையை விட உலக சிந்தனைகள் தான் அதிகமா வரும். யார் அப்படி நீங்க அல்லாஹ்வை சந்திக்க நினைக்கிறீங்களோ அல்லாஹ் அவங்களை சந்திக்க விரும்புறான். மன் கரிஹல்லாஹு லிக்க அல்லாஹ் கரிஹல்லாஹு லிக்க. யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்பலையோ அல்லாஹ் அவங்களை சந்திக்க மாட்டாங்க. அது ரொம்ப ஒரு கஷ்டமான காரியம் தான். ஆனால் அதற்கு ஒரு சின்ன ஒரு பேசிக் என்ன தெரியுமில்ல? அந்த சக்கராத்துக்கு வர்றதுக்கு முன்னால சக்கராத்துல நீங்க என்ன போய் என்ன நினைப்பீங்க? மூத்தா போறோம்ல, இதெல்லாம் விட்டுட்டு போறோங்கிறத விட இதெல்லாம் பங்கு வைக்காம போறோங்கிற எண்ணம். அத ஹயாத்தோட இருக்கும் பொழுது வசியத் செய்து விடுங்கள். இதுல எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம வசியத் செஞ்சுட்டு வந்திருக்கோம்? இன்று நான் மூத்தா போயிட்டா இதெல்லாம் இருக்கு, எனக்கு இவ்வளவு கடன் இருக்கு, அல்லது எனக்கு இவ்வளவு இருக்கு. வசியத்துங்கிறது நம்ம நினைக்கிறது இல்ல. இந்த பிள்ளை என்ன பாக்குறான், இவனுக்கு 2 கூட கொடு, அவனுக்கு 2 பங்கு குறைச்சு கொடுங்கிறதல்ல வசியத். பங்கு பிரிப்பதை குர்ஆன் வந்ததுக்கு அப்புறம், இதற்கு முன்னே சமுதாயத்திற்கு இருந்தது. குர்ஆன்ல தெளிவா சொத்து பிரிப்பது எப்படி என்று தெளிவா வந்துருச்சு. பேசிக் குர்ஆன்ல தான் எடுக்கணும். அது வசியத்தே அல்ல. வசியத்துங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கடன் இருந்தா சொல்லிட்டு போறது, அல்லது நீங்கள் உங்களுக்கு யாருக்கு விருப்பம் உள்ளவர்களுக்கு கொடுக்கணும் என்று நினைக்கிறீங்க. அது இரத்த உறவு, உங்களுடைய பங்குல உள்ளவங்களா இருக்கக்கூடாது. அண்ணன் தம்பியோ அல்லது குழந்தைகளோ இருக்கக்கூடாது. இதுக்கு கூட இதுக்கு குறைன்னு சொல்லக்கூடாது. அது வசியத் அல்ல. இல்லாத ஒரு ஆளுக்கு ஒரு 50,000 ரூபாய் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க சொல்லலாம். இதை செஞ்சு முடிச்சுட்டீங்கன்னு வச்சுக்க, மரண நேரத்தில் நீங்க என்ன நினைக்க போறீங்க? ஒன்னும் நினைக்க மாட்டீங்க. நம்ம தான் எல்லாம் முடிச்சிட்டோமே, ஜஸாக்கல்லாஹ், அல்லாஹ் கூப்பிட்டு போவோம். அப்ப இறைவனுடைய சிந்தனை வரும். அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆயிஷா சொல்றப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த நேரத்துல அல்லாஹ்வை சிந்திக்கக்கூடிய மனம் நம்ம எல்லோருக்கும் வரணும். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்குமா ஆக்கி தருவான. இஸ்லாத்தை பொறுத்தவரை மௌத்தை விரும்ப சொல்லவும் இல்லை, ஆனா அதுக்காக பயப்படவும் கூடாது. மூத்த விரும்புகிற மூத்து வேறுன்னு நீங்க துவா செய்யக்கூடாது.
ஆனால் அதற்காக பயப்படவும் கூடாது என்பது ஒரு முக்கியமான ஒன்று. எல்லாம் மூத்துங்கிறது என்ன? மலக்குமார்கள் என்ன எடுப்பாங்க? உங்கள்கிட்ட உள்ள ரூஹ பறிக்கிறது தான் வர்றாங்க. ரூஹுன்னா என்ன? இன்னும் அறிவியலால கண்டுபிடிக்க முடியாத ஒன்று. எல்லாருக்கும் உயிர் உயிர் எல்லாம் சொல்லுவாங்க. ஒன்று ரூஹ பத்தி இல்ல. இதை இறைவன் திருமறையிலே சொல்றான். எஸ் அலுக்கன்னாஸ் அனிர் ரூஹ். நபியே, ரூஹ பத்தி உங்கள்கிட்ட கேட்கிறாங்க. குல் மின் அம்ரி ரப்பி. அது இறைவனுடைய கட்டளை. அது என்னோட கட்டளை? ஊத்திட்ட இல்லா கலீலா. உங்களுக்கு அதை பத்தி அறிவு கொஞ்சமா தான் கொடுத்துருங்க. சில காரியத்தை அல்லாஹ் உங்களுக்கு சொல்லவே இல்லை, நபிக்கே சொல்லல. மறுமை நாள் எப்போ யாருக்கும் தெரியுமா? யாருக்கும் தெரியாது. நபிமார்களுக்கும் தெரியாது. நபிமார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில அடையாளங்களை சொன்னாங்களே தவிர எப்போ வரும்னு நம்பிக்கை தெரியாது. அல்லாஹ் ஒருவன் கையில் உள்ளது. சிலவற்றில் அறிவை நமக்கு கொடுக்கவில்லை என்பதை நீங்க ஞாபகம் வச்சுங்க. சரியா? அல்லாஹ் எப்போ ரூஹ வாங்கணும்னு நினைக்கிறானோ அந்த நேரத்தில் ரூஹ வாங்கிடுவான். ஏன் இவ்வளவு சொல்றோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு எத்தனை குழந்தைகள் யாருக்கா தெரியுமா? எப்படி? 4 சரியான பதில். ஆனா 4 பெண் குழந்தைகள், 3 ஆண் குழந்தைகள். 3 ஆண் குழந்தைகள், 6 குழந்தைகள் கதீஜா ரலியல்லாஹு அவர்களுக்கு பிறந்தது. 1 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அடிமை பெண்ணாங்க. அதுல அறிஞர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கு. மரியம் அவங்க மனைவியினும் அல்லது அடிமை பெண்ணும் இது இருக்கு. மரியத்துல் கிப்தியா என்கிற ஒரு அடிமை பெண் மூலமாக ஒரு குழந்தை இருந்தது. இதுல எல்லாமே மொத்த போச்சு. அல்லாஹ் எதையும் வைக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகள் ஒன்னே ஒண்ணு, எக்ஸப்ட் ஃபாத்திமா. ஃபாத்திமா ரலியல்லாஹு மாத்திரம் தான் ஹயாத்தோட இருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அவர்களுக்கு இந்த நிலைமை தான். இறைவன் நேரம் வரும் பொழுது இதை எடுத்துட்டு போயிடுவான். நம்ம நிறைய பேர் இதில் உட்கார்ந்துருக்கோம்ல, நம்முடைய வாப்பா நிறைய பேர் ஹயாத்தோட இருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ். உங்களுடைய தகப்பனாரோ தாயோ மூத்தா போறப்ப பல பேர் பக்கத்தில் இருந்திருப்பீங்க. கல்ஃப்ல உள்ளவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்காது, இருந்திருக்கும். அந்த நேரத்தில் நம்முடைய தகப்பனார் நேரத்தில் அவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அந்த கஷ்டப்படுறத பார்க்கிறப்ப நம்ம என்ன நினைப்போம்? அவர்கள் எந்த நோயில இருந்தார்களோ அதில் துடிக்கிறார்கள் என்று. வல்லாஹிலா, அது அவர்களுடைய சக்கராத். அந்த சக்கராத்துடைய வேதனையில் தான் அவர்கள் துடிக்கிறார்கள். சக்கராத்துக்கு எப்படி கண்டுபிடிங்கன்னா, நீங்க சொல்றதுக்கு மறுபடி சொல்ல மாட்டாங்க. பதில் சொல்லவே சக்கராத்து. அவரால் பேச முடியாது. மலக்க பார்த்துட்டானா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன இந்த அடையாளம்லாம் வரும்பொழுது மலக்கத்தை பார்த்தா அவங்களால பேசவே முடியாது. அந்த நேரத்தில் லக்கீனு மூத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த நேரத்தில் நீங்க யாரும் அந்த மாதிரி ஒரு ஆள், அது வாப்பா அம்மாக்கு தாண்டல்ல, யாரை பார்த்தாலும் அந்த மாதிரி இருந்தா நீங்க அவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிக் கொடுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது காஃபிர்கா இருந்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் நாடினா. நல்லா ஞாபகம் வச்சுங்க. முஸ்லிம்ஸ் மட்டும் அல்ல, காஃபிர்களுக்காக தான் நீங்க சொல்லிக் கொடுக்கலாம். அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை ஏற்றுக்கொள்வது அல்லாஹ்வுடைய வேலை. ஏன்னா ஹதீஸ்ல தெளிவாக வருகிறது, இன்னஹு மன் கான ஆகிரி கலாமி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. யாருடைய வாயில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று வருகிறதோ இறுதியாக அவர் ஜன்னத்துக்கு போவார். எவ்வளவு எளிமையானது பதில். ஆனால் அது எளிமை இல்லை. நீங்கள் உள்ளம் தூய்மையாக, இப்ப எல்லாரும் இங்க வந்து உட்காந்து எல்லாருக்கும் நம்ம எல்லாம் வேலை இல்லாம உட்காந்துருக்கோம் இல்ல, எல்லோருக்கும் வேலை இருக்கு. ஏதோ ஒரு விதத்துல இன்னைக்கு போய் இந்த உறக்கத்தில் உறங்குனாதான் நாளைக்கு நீங்க ஃப்ரெஷ்ஷா வேலைக்கு போக முடியும். இதையெல்லாம் விட்டுட்டு ஏன் இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க தெரியுங்களா? நாளை மறுமையில் அல்லது எனக்கு சொர்க்கத்தில் ஒரு இடம் வேண்டும், இறைவா உனது கருணையில் எனக்கு இடம் வேண்டும் என்பதுதான் இதனுடைய குறிக்கோளை. அதற்காகத்தான் நாம் எல்லாம் உட்கார்ந்துருக்கோம். அப்ப இந்த மாதிரி உள்ள நம்ம எண்ணத்தோடு இருக்கும் பொழுது அல்லாஹ் நமக்கு இந்த பாக்கியத்தை எல்லாம் கொடுப்பான்.
மூத்தா போறாங்க. இப்போ நீங்க பார்க்கலாம், பல நீங்க வாட்ஸ்அப் நியூஸ்லயே பாருங்க, சிலர் இமாம்கள் அந்த வீடியோவே எடுத்திருக்காங்க மூத்தா போறப்ப கூட. ஏன்னா இமாம்கள்னா பேசிட்டு இருக்கிறதுனால வீடியோ எடுக்கிறதுனால, இப்ப நான் இங்க இருந்து மூத்தா போறேன் வீடியோ எடுத்துக்கலாம், நீங்க எடுத்துக்கலாம். நான் மூத்தா போறேன் லா இலாஹ இல்லல்லாஹ், அதனால அதை சொல்றேன். பலர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிட்டு மூத்தா போறவங்களுக்கு அதில் ஒரு ஆளாக அல்லாஹ் நம்மளை சேர்க்கணும். சிலருக்கு அல்லாஹ் கடைசி நேரத்தையும் கொடுக்க மாட்டான். உதாரணத்துக்கு ஃபிரௌன் தண்ணியில் மூழ்கடிக்கப்படும் பொழுது மூத்தா போறதுக்கு முன்னால சொன்ன ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ் ஒத்துக்கல, அல்லாஹ் அவனை காஃபிரா தான் மூத்தா போகணும். இறைவன் அக்செப்ட் பண்ணணும். மூத்தா போகும் பொழுது நீங்கள் சொல்வதில் பயன் இல்லை. சக்கராத்துடைய ஹால்னு வந்துட்டா உங்களுடைய ஃபைல்கள் மூடப்படும். கடைசி பாவமன்னிக்குள்ள இடம் தான். அப்ப சிலருடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஏற்பதும் இல்லை. அப்ப இது போல் உள்ள நேரம் வருவதற்கு முன்பு நம்ம இது போல உள்ள காரியத்தை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ற மாதிரி இது போல உள்ள இறைவனும் இறைவனுடைய தொடர்போடு நாம் இருக்கும் பொழுது அல்லாஹ் நமக்கு பாதுகாப்படான். அடுத்ததாக இப்ப சக்கராத்துல இருக்கிறோம். சக்கராத்துல இருக்கும் பொழுது ரூஹை எடுக்கிறாங்கல்ல மலக்குல் மௌத். அந்த ரூஹை எடுக்கும் பொழுது உங்க ரெண்டு பேருக்கும், அந்த ரூஹ் எடுக்கப்படுவதற்கும் மலக்குமார்களுக்கும் இடையில ஒரு கான்வர்சேஷன் உண்டு, ஒரு பேச்சுவார்த்தை உண்டு. பக்கத்துல நிக்கிற யாருக்கும் தெரியாது. அது மலக்குமார்கள் அவர்களுடன் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். நீங்க நல்லடியார்களாக இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அல்ஹம்துலில்லாஹ், அதில் ஒரு நாள் இருக்க வேண்டும். நம்ம உங்களுக்கு மலக்குமார்கள் சலாம் சொல்லுவாங்க. சலாம் சொல்லி நீங்க உலகத்துல நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டீங்க. உண்மையிலே கஷ்டம் அனுபவிக்காரோ இல்லையோ, நிறைய கஷ்டம்னா என்ன, உலகத்தில் சுகபோகம் என்று சொல்வது எல்லாமே அதிகமாக ஹராமான சைட்ல தான் இருக்கு. அதெல்லாம் தவிர்த்துட்டு இறைவனுக்காக நீங்கள் பல காரியங்களை தவிர்த்து வாழ்ந்தீர்கள். அதனால் நீங்க நிறைய கஷ்டங்களை அனுபவித்து விட்டீர்கள். அல்லாஹ் நன்மையான இடத்தை வைத்திருக்கிறான். நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு அழகாக அந்த ரூஹை அல்லாஹ் எடுத்து செல்வான். இன்னொரு வெரைட்டி இருக்கு, இது நல்லவர்களுக்கு. அல்லாஹ் பாவம் கொடுக்கட்டும், அல்லாஹ் பாதுகாக்கட்டும். கெட்டவர்கள் ஒரு குரூப் இருக்கு, அவர்கள் கெட்டவர்கள். அந்த கெட்டவர்களை அல்லாஹ் வெரைட்டியா விசாரிப்பான்னு சொல்றான். அந்த ரூஹ் எடுக்கும் முன்பு சூரா அன்ஆம்ல கூட இந்த வசனம்லாம் வரும். அதுல வெரைட்டியா அல்லாஹ் விசாரிப்பான். எப்படி விசாரிப்பான் தெரியுமா? ஒரு குரூப் சொல்றான், ஒரு குரூப்பை பத்தி சொல்றான். அநீதி இழைத்த அடியார்கள். அடியார்கள் என்ன? அல்லாஹ்விற்காக வாழ்பவர்கள் தான், அல்லாஹ்வை நம்பி வாழ்பவர்கள் தான் அடியார்கள். அதுல அநீதி இழைத்த அடியார்கள் என்று சொல்கிறான். அவர்கள் குஃபுர்ல இல்ல, காஃபிர் அல்ல, ஷிர்க்லயும் இல்ல, முனாஃபிக்களும் அல்ல, நயவஞ்சகரும் அல்ல. அப்ப யாரு? ஒரு குரூப் இருக்கு. இத நம்ம கொஞ்ச நேரம் இது நேரம் நிகழ்வு முடிஞ்சிடும் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இதை பத்தி நாளைக்கு தொடருவோம். இந்த குரூப் இருக்குல்ல, இதுல பெரும்பாலும் நம்ம இருப்போமோன்னு நமக்கே தோணும். அவர்கள் வேறு யாரும் அல்ல, இஸ்லாத்தில் வாழ்ந்த இறை நம்பிக்கை கொண்ட அடியார்கள். நாம் எல்லாம் இறைமை கொண்டியார்கள். ஆனால் சில நேரத்துல இஸ்லாத்துக்கு ஃபாலோ பண்ணிக்க மாட்டாங்க. இஸ்லாம் சொன்னதை, மார்க்கம் சொன்னதை இன்னும் நீங்க பல பேரை பார்க்கலாம். இது நான் ஒரு கதைக்காக சொல்லல, எல்லோருமே முஸ்லீம் என்றா சொல்வார்கள். அல்லாஹ்விடம் நாம் முஸ்லீமா இருக்க வேண்டியது தான் ஃபைனல் கவுண்டிங். அதான் அல்லாஹ்விற்கு நாம் முஸ்லீமாக இருக்கிறோமா? அவர் இஸ்லாத்தை கடைபிடிக்க மாட்டார்கள். இதுல ரொம்ப பேர் இருப்பான்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவர்கள் வணக்க வழிபாடு, மார்க்க நெறிமுறைகளை பின்பற்றாதவர்கள், தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டவர்கள். இப்படி ஒரு குரூப் இருக்கத்தான் செய்யுது. நீங்க நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உலகத்தில் நீங்களே பார்த்திருப்பீங்க. எல்லாத்துலயும் இருப்பாங்க. வட்டியில,
வட்டி ரொம்ப ஈஸியா செய்தால் உங்களை கெடுக்கக்கூடிய ஒரு இது. பாக்கி உள்ள விபச்சாரம், குடி, இது போல உள்ள இந்த மாதிரி உள்ள வாழ்க்கையே பின்னால சிந்திக்காம வாழ்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கிட்ட ரூஹ எடுக்கிறப்ப மலக்குமார் கேட்பாங்க, சீமா குந்தும், எப்படி அந்த உலகத்துல வாழ்ந்த யார இது போல உள்ள இறையடியார்ல சொல்லிட்டு அல்லாஹ்வையும் ரசூலையும் ஃபாலோ பண்ணாத அவர்களை பார்த்து அவர்கள் உயிரெடுக்கும் பொழுது கேட்பார்கள், சீமா குந்தும், நீ எப்படி இந்த உலகத்துல வாழ்ந்த? அப்ப நான் தொடல அல்லது மதுவில் இருந்தேன், விபச்சாரத்தில் இருந்தேன் என்று சொல்ல முடியாது. அவங்க சொல்லுவாங்க, குன்னா முஸ்தலாஃபி ஃபில் அர்த், நாங்கள் இஸ்லாமியரா தான் இருந்திருக்கணும், ஆனால் பூமியில் பலவீனர்களாக இருந்து விட்டோம் என்று அந்த மலக்குள் மௌத்துல சொல்லுவாங்க. காரணம் ஏன் தெரியுங்களா? அவர்கள் பலவீனமாக இருந்ததற்கு காரணம் ஒரு தாயின் நெருக்கடியினால் அல்லது மனைவியினால், சமுதாயத்தால், ஊர் ஜமாத்தின் நெருக்கடியினால், இப்படி ஏதிலாவது ஒன்றில் தான் அவர்கள் இருந்திருப்பார்கள். குஃபுர் அல்ல, ஆனால் சில நெருக்கடிகள் இருக்குல்ல, அந்த நெருக்கடிகளின் காரணத்தினால் அவர்கள் தவறுகள் செய்திருப்பார்கள். உதாரணத்திற்கு மாத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். இன்று பலர் நம்ம குடும்பத்தில் எல்லோருமே வழிகட்டு போவதற்கு ஒரு முக்கிய காரணம் இந்த நான் இப்ப சொன்ன மேலே குறிப்பிட்ட ஒரு காரணமாக இருப்பாங்க. உதாரணத்திற்கு சொல்கிறேன், இது யாரையும் என்னைய வச்சு நான் உதாரணமா சொல்கிறேன். இப்ப எனது தங்கைக்கோ அல்லது யாருக்கோ ஒரு ஆளுக்கு என்னுடைய குடும்பத்தில் ஒரு கல்யாணம் நடத்தணும். பொருளாதாரம் என்ற இல்ல, நான் என்ன செய்வேன்? எங்க அம்மா வந்து எனக்கு சொல்லுவாங்க, தம்பி எப்படியாச்சும் தங்கச்சிக்கு ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்கேன், ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம்பா, எப்படியாச்சும் அனுப்பி விட்டுருவோம்பா, இந்த மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்காது. அம்மாவும் சொல்லுவாங்க, தங்கை சொல்லுவாருங்க, நம்முடைய குடும்பத்தில் உள்ள நமக்கு சொந்தக்காரர்கள் யாரோ ஒரு ஆள் சொல்லுவாங்க, நம்ம சரிமா செஞ்சிடும். எல்லாரும் அப்படிதான் சொல்லுவீங்க, யாருமே மாட்டேன்னு சொல்ல முடியாது. அந்த நேரத்துல நீ தான் கல்ஃபுக்கு போறியப்பா, நீ செக்ஷனுக்கு செஞ்சிடலாம், நகையை வித்துடலான்னு யோசனை பண்ண மாட்டாரு. நகையை விற்கலான்னு நினைக்கிறப்ப மனைவி சொல்லுவாப்ல, என்னங்க பேங்க்ல கொண்டு போய் வச்சோம்னா ஒரு 3 மாசம் 3 மாசத்துல நீங்க அதை 3 எடுத்துடலாம். பிடிச்சா உழுதுகார் கட்டியில பெரும்பாலான நம் மக்கள் என்னங்கன்னா ஒரு இரையச்சம் இல்லாத ஒரு காரணம் தான். அப்ப இந்த அம்மா சொல்றாங்க, எப்பா எப்படியாச்சும் இது கல்யாணம் பண்ணணும். உண்மைதான், தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ற இதுல ஒரு பொறுப்புல நம்ம இருக்கிறோம், எஸ். ஆனா அதே நேரத்தில் எங்க போறோம்? நகையை வித்துலாம் நமக்கு தோணும், நம்ம மார்க்கத்துல இருக்கிறதுனால நமக்கு தெரியும் இந்த நகையை வித்துட்டு நம்ம செஞ்சிருவோம். ஆனா செய்ய முடியாது. மனைவி சொல்ல, என்னங்க வாங்கலாம் இங்க அப்படின்னு கூப்பிட்டு, என்னங்க இன்னொரு 3 மாசம் நீங்க போய் சம்பாரிச்சீங்கன்னா இதை நம்ம வட்டி வச்சு எடுத்துடலாங்க. அப்ப எங்க விழுந்துருவீங்க? வட்டி என்ற ஒரு பெரும் பாவத்தில் நீங்க விழுந்துருவீங்க. இப்படித்தான் போயிடும். இதில் நம்ம பெரும்பாலும் இருப்போம். சில சமுதாயத்தினால் சொல்றாங்க, சமுதாயம் இந்த ஊர் ஜமாத் என்ன செய்யுங்களா, பல ஊர்ல இது நடக்குது. இப்போ நீங்க பேப்பர்ல படிப்பீங்க, மையத்தாடு போட மாட்டாங்க. தவீத் மையத்தா இங்க அடக்கக்கூடாது. ஏன்? அல்லாஹும் ரசூலும் சொன்ன வழியில் நடப்பதனால் தான் நம்ம தௌஹீத். அதனுடைய பேரே தௌஹீத். தௌஹீத் தான் கலிமா. இவ்வளவு தெரிந்தும் தௌஹீத்னால நடக்க முடியாது. நான் தான் தொழுவைப்பேன், நான் தான் செய்வேன், மேல மாலை போடுவேன், கபருக்கு மேல மாலை போடுவேன் என்று சொல்றதுனால இப்ப உறுதியா இருக்க நீங்க ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கிறீங்க, தப்பு செய்யுங்க. இல்லாதவங்க ஒரு பெண் பிள்ளையை வைத்திருப்பவர்கள் ஒன்றும் செய்ய முடியல, அவங்க விட்டுறாங்க. எப்படியாச்சும் அடக்கம் பண்ணா போகுது. இது போல் உள்ள காரணங்களால் அவன் இந்த மாதிரி உள்ள முக்கியமான விஷயத்தில் இருந்து தடுமாறி விடுகிறான். அவருடைய நிலை இதுதான் என்று இதை நம்ம பலர் இருப்போம். இது உண்மையான ஹக்கு தான். அப்ப இதை ஒன்றை ஞாபகத்துக் கொள்ளுங்கள். நேரம் முடிந்து விட்டதால இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு மீண்டும் தொடருவோம்.
இப்ப முக்கியமான ஒரு காரணம், இது போல ஒரு சமுதாய பிரச்சனையினால் நாம் பல காரியங்களில் நாம நேரா இருந்தாலும் நாம் தவறி விடுகிறோம். இதைத்தான் மலக்குல் மௌத் கேட்பாங்க, ஃபீமா குன்தும், நீ எப்படி வாழ்ந்தாய் என்று. இதை எதை சொல்றீங்க நீங்க? அதற்கு மலக்குல் மௌத் என்ன சொல்வார் என்பதை இன்ஷா அல்லாஹ் நேரம் கிடைப்போது என்பது நாளை போகும். ஜஸாக்குல்லாஹ் ஹைர். சுப்ஹானக அல்லாஹ் சுப்ஹானக பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.